சஞ்சீவ், என் கூட பேசாத. அன்னைக்கு கல்யாணத்துல அப்படி பேசிட்டு என்ன பார்த்து சிரிச்சா நான் உங்ககிட்ட பேசிடுவேனா? கண்டிப்பா மாட்டேன். நீ போ. இல்ல சஞ்சீவ். பேசாத. எங்க போய் தொலைஞ்சா இவன்? இல்ல சஞ்சீவ், நான் என்ன சொல்ல வரேன்னா, என் கூட பேசாத, நீ போன்னு சொன்ன. டெய்லர் எங்க போற? இப்போ நீதான் என்ன போ சொன்ன. நான் போ சொன்னா நீ அப்படியே போயிடுவியா? என்ன கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ண மாட்டியா? சரி போ. சரி, இப்ப நான் போகணும்ன்றியா இருக்கணும்ன்றியா? நீ எனக்கு 1000 டைம்ஸ் சாரி சொல்லு. 1000 டைம்ஸா? 1000 டைம்ஸ் சாரி சொல்லுன்னு சொன்னேன். இல்ல சஞ்சீவ். சாரி சொல்லுன்னு சொன்னேன். 1000 டைம்ஸ் சாரி. அப்புறம் எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஏன் இப்படி குழந்தை மாதிரி நடந்துக்கிற? குழந்தை மாதிரி நான் எங்க நடந்துக்கிறேன்? நீ தப்பு பண்ணா சாரி சொல்லணும்ல, அதான் சாரி கேட்க சொன்னேன். சரி, நான் தான் தப்பு பண்ணேன், சாரி. அதெல்லாம் நான் உன்னை எப்பயோ மன்னிச்சிட்டேன். சரி நீ வா. எங்க? அதாவது அம்மா. சஞ்சீவ், இப்ப அம்மா பார்க்க போனோம், நீ வான்னு கூப்பிட்டா அவ வழக்கம் போல கண்டிப்பா வரமாட்டா. அதுக்கு பதிலா அவளை இங்கேயே நிக்க வச்சுட்டு அம்மாவை கூட்டு வந்து காமிச்சிடலாம். ஆமா, இதுதான் சரியா வரும். சரி வா. எங்க வா? என்ன சரியா வரும்? அது ஒண்ணும் இல்ல டெய்லர், அதை நான் வந்து சொல்றேன். நீ எங்கேயும் போகாத, இங்கே நில்லு. நான் இப்போ வந்துடுறேன். ஓகே? எங்க போய் தொலைஞ்சா இந்த லூசு பையன்? சாரி. ஏன்னா இப்படி வந்து மோதுற? சஞ்சீவ், எங்க போற? இங்க வா. என்னத்த? உன்னை கோவில் வாசல்ல தானே நிக்க சொன்னேன். இங்க எதுக்குடா வந்த? அத்தை, கோவில் வாசல்ல தான் அம்மா இல்லையே, அதான் அம்மாவை தேடி போயிட்டு இருக்கேன். அத்தை, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? டெய்லர் கோவிலுக்கு வந்திருக்கா அத்தை. அபிய பார்த்து தொலைச்சிட்டானா? நான் டெய்லர் கிட்ட அம்மாவை பார்க்கணும்னு கூப்பிட்டா கண்டிப்பா வர மாட்டா. அதான் அவளை அங்கேயே நிக்க வச்சுட்டு வந்திருக்கேன். அம்மா கிட்ட டெய்லர் கோவில இருக்க விஷயத்த சொல்லி அம்மாவை கூட்டு போய் காட்டணும் அத்தை. அபிய உங்க அம்மா கிட்ட காட்ட போறியா? ஐயோ, சந்திராஷ்டமம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சே. சஞ்சீவ் மட்டும் இப்ப சீதாவை பார்த்துட்டான், அவ்வளவுதான். சரி, நான் அம்மா போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சஞ்சீவ், இங்க வா. உங்க அம்மா அங்க இல்லடா, அதோ அந்த சைடு தான் இருக்காங்க. வா, நான் கூட்டிட்டு போறேன். வா. அந்த சைடா? நல்லா தெரியுமா? எனக்கு தெரியும், அங்கதான். வா. அதோ அங்கதான், அந்த சைடுல தான் இருந்தாங்க. நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. சஞ்சீவ் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். நான் வரேன் சம்பந்தி. வாங்க. அப்பா கடவுளே, எப்படியோ காப்பாத்திட்டேன். இது எங்க போய் முடிய போகுதோ தெரியல. அத்தை, அத்தை, அம்மா எங்க அத்தை? வாடா, அங்கதான் இருக்காங்க. எம்மா மாதிரி எதிரிலேயே வராளே. இப்ப சஞ்சீவ் மட்டும் இவளை பார்த்தா அவ்வளவுதான். இப்ப ஏதாவது பண்ணணுமே. என்ன பண்ணலாம்? அத்தை, இப்ப எதுக்கு அத்தை இங்க கூட? எதிரில ஒரு கடங்காரி வராடா, அவ முகத்துல முழிக்க கூடாதுன்னு தான் இந்த கொடை. அதுக்காக
இப்படிதான் கொடையை மூஞ்சி முன்னாடி பிடிப்பீங்களா? அதுக்கு என்னடா பண்றது? எதுல யார் வராங்க தெரியாதுல்ல. பிடிக்கிறதே அவளை பார்க்க கூடாதுன்னு தாண்டா கொடை பிடிச்சிருக்கேன். அத்தை கொடையை தூக்குங்க அத்தை. இருடா, அவ போட்டு இரு. கோவில்ல போய் கொடை பிடிச்சிட்டு அவ இருக்கீங்க. போனதுக்கு அப்புறம் எடுக்கறேன்டா, வெயிட் பண்ணு. எடுங்க அத்தை. சஞ்சீவ், அம்மா போச்சு. சஞ்சீவ் சீதாவை பார்த்துட்டானா என் உழைப்பெல்லாம் வீணா போச்சு. இப்ப மட்டும் இவங்க பேசிக்கிட்டாங்க. என்னோட ஸ்ரீஜா சஞ்சீவ் கல்யாண கனவெல்லாம் மார்ச்சரிக்கு தான் அனுப்பணும். இப்ப ஏதாவது பண்ணி ஆகணுமே. அம்மா என்ன சஞ்சீவ்? டெய்லர் இருக்கால. சிந்தாமணி, ஏய் என்னாச்சு? என்னாச்சு சிந்தாமணி? ஐயோ, ஏய், என்னாச்சு அத்தை? முடியல. எனக்கு வலிக்குதா? ரொம்ப வலிக்குதா? ஒண்ணு இல்லடி, இப்ப பயங்கரமா நெஞ்சு வலிக்குதுடி. நெஞ்சு வலிக்குதா? கொஞ்சம் பொறுத்துக்கோ. நெஞ்சு வலினா கண்டிப்பா ஹார்ட் அட்டாக்கா தான் இருக்கும். ஓவர் கொலஸ்ட்ரால்னால கொழுப்பு அடைச்சுக்கும். ஐயோ, ஆளை பார்த்தா அப்படிதான் தெரியுது. கொழுப்பு அடிச்சு ஹார்ட் அட்டாக் வந்தா காப்பாத்துறது கஷ்டமாச்சே. என்ன விட இவ நல்லா டெவலப் பண்றாளே, என்ன பண்றது? கொஞ்சம் பொறுத்துக்கோ சிந்தாமணி. சஞ்சீவ், ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணு. போலாம் நம்ம. சீக்கிரம் ஃபோன் பண்ணுடா. அத்தை எதுக்கு ஒண்ணும் பயப்படாதீங்க ஆகாது சிந்தாமணி. அத்தை. ஆம்புலன்ஸ் கால் பண்ற கொஞ்ச நேரத்துல வந்துரும். நான் இருக்கும்போது எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு? தள்ளுங்க. பாக்க யானை மாதிரி இருக்காளே. நான் இருக்கும்போது எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு? நான் பாத்துக்கிறேன். என்ன இவ்வளவு குண்டா இருக்கா? அத்தை நகரு. ஐயோ, ஹார்ட் அட்டாக் தானே, சப்பா மேட்ரு. ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணா சரியா போகுது. ஆமா ஆமா, எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாமா? நெஞ்சு வலினா காலங்காலமா ஹாஸ்பிட்டல் தாமா கூட்டிட்டு போவாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன்ல. ஆ, நெஞ்சு வலி வந்தா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் தெரியுமா? ஐயோ வேண்டாம். ஐயோ ಹೋಗೋ ಕೊಯ್ಲ ಅಣ್ಣ ಅಂಬುಜನ್ನ ತೋತಾವೆಗುಟ್ಟ வேண்டாம், விட்டுரு. ஐயோ ஐயோ வேண்டாம். அத்தை ஐயோ ஐயோ வேண்டாம். ஐயோ ஐயோ முடியலையே. இந்த ட்ரீட்மெண்ட் ஒர்க் அவுட் ஆகலையே. அண்ணி வேற என்ன பண்ணலாம்? ஐயோ அடுத்த ட்ரீட்மெண்ட் ஏதாவது பண்ணணுமே. வாயோட வாய் வச்சு ஊதணும். அண்ணி வேண்டாம் அண்ணி. அண்ணி ஐயோ வேண்டாம். யூ ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட்? இல்ல ஏன் இதுக்கு ஒத்துக்கலன்னு இப்பதான் எனக்கு புரியுது. ஏன்னா நான் இன்னைக்கு பல்லு விளக்கல. அடுத்த ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணலாமா? இவளை பார்த்தாலே நெஞ்சு வலி வந்துரும் போல இருக்கே. என்ன பண்ண போறா?
பாத்து பொறுமையா இரு. பாத்து கூட்டு போடா. ஜாக்கிரதையா கூட்டு போங்க. நாம இன்னொரு ட்ரீட்மெண்ட் கொடுத்திருந்தா பொழைச்சிருக்கோம். யாரு பெத்த புள்ளையோ ஆஸ்பத்திரியில போய் சாவ போகுது. ம். சாமி, என்னம்மா? உங்களுக்கு நெஞ்சு வலி வர மாதிரி நான் இருக்கா? நல்லாதான் இருக்கேன். ஆள விடுங்க. சாமி மாமி கிட்ட நிறைய மிதி வாங்கியிருப்பாரு போல இருக்கே. சஞ்சீவ் இங்க தானே வெயிட் பண்ண சொன்னா, இங்க இன்னும் காணோம். அபி, இங்க என்ன பண்ற? ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்கள பார்த்து பேசிட்டு இருந்தேன். சரி வா போலாம். ம். ஏ அபி, என்ன பண்ற? இத வந்துட்டேம்மா. ஐயோ அம்மா, வலிக்குதே வலிக்குதே. அண்ணி, என்னை எப்படியாவது காப்பாத்திருங்க அண்ணி. என் உயிரே உங்க கையில தான் இருக்கு அண்ணி. ஐயோ சிந்தாமணி, நீ எதுக்கும் கவலைப்படாத. உனக்கு ஒண்ணும் ஆகாது, நான் கூட இருக்கேன்ல. கொஞ்சம் பொறுத்துக்கோ. வலிக்குதே. நான் உன்னை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போய் எப்படியாவது காப்பாத்திடுறேன், பயப்படாத. டேய், அத்தை வழியில துடிச்சிட்டு இருக்கால, கொஞ்சம் சீக்கிரம் போ. மா, போயிட்டு தாமா இருக்கேன். டிராஃபிக்கா இருக்குமா? எப்படியோ கஷ்டப்பட்டு அபிய பார்க்க விடாம பண்ணியாச்சு. இதுவே போதும். ஐயோ முடியலையே. அத்தை கவலைப்படாதீங்க அத்தை, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஹாஸ்பிடல் போயிடுவோம். ஆமா. டாக்டர் உடனடியா உங்களுக்கு ஆபரேஷன் பண்றாரு. நான் நடிக்கிறத பார்த்து நிஜமாவே ஹார்ட் அட்டாக் நம்பிட்டான் போல் இருக்கு. லூசு பையன். சிந்தாமணி, பயங்கரமான நடிகை ஆயிட்ட. வெல்டன். அதான் கோவில்ல இருந்து வந்தாச்சே, இன்னும் எதுக்கு எனர்ஜி வேஸ்ட் பண்ணணும்? ஏ சஞ்சீவ், டேய் காரை கொஞ்சம் ஓரமா நிறுத்துறா. என்ன காரை நிறுத்துறதா? சும்மா இருங்க அத்தை. ஹாஸ்பிடல் போக வேண்டாம். காரை நிறுத்தடா சொல்றேன். சஞ்சீவ், அத்தைக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு, காரை நிப்பாட்டு. சரிம்மா. பாப்பா. அத்தை என்னத்த பண்றீங்க? ஹார்ட் அட்டாக் தானே சொன்னீங்க. உங்களுக்கு மண்டையில என்ன அடிபட்டுச்சா? எனக்கு இப்ப பரவாயில்லடா. வாங்க வீட்டுக்கு போலாம். என்னது, வீட்டுக்கு போலாமா? நெஞ்சு வலின்னு சொன்ன? ஆமா நீ, நெஞ்சு வலிதான். காத்த நல்லா உள்ள இழுத்தனா அந்த ஆக்சிஜன் உடம்பு முழுக்க போய் நெஞ்சு வலி சரியாயிடுச்சு. எது, இப்ப ஏதோ பண்ணிட்டு இருந்தியா அதுவா? ஆமா நீ. என்னடா அப்படி பாக்குற? அதான் குணமாயிடுச்சுன்னு சொல்றேன்ல, வண்டிய வீட்டுக்கு விடுறா. எதுக்கும் ஒரு தடவை ஹாஸ்பிடல் போய் பாத்தரலாமே. நான் தான் வேண்டான்னு சொல்றேனே அண்ணி. நெஞ்சு வலியா இருந்தா உடனே சரியாகுமா? இது ஏதோ கேஸ் ட்ரபிளா இருக்கும் போல. மூச்சை நல்லா இழுத்து விட்டவொன்னு சரியாயிடுச்சு. விடுங்க, இன்னொரு வாட்டி வந்தா பாத்துக்கலாம். ஒரு வழியா நம்பிட்டாங்க. சஞ்சீவ், அதான் சிந்தாமணி வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டால, அப்புறம் என்ன, வண்டி எடு. போங்க அத்தை. உங்களுக்கு கேஸ் ட்ரபிள்னா அப்பவே சொல்லி தொலைச்சிருக்க வேண்டியதானே? ஒரு சோடா வாங்கியாச்சும் வாயில ஊத்திருப்பேன்ல. உங்களால அம்மாவை டெய்லர் பார்க்க முடியாம போச்சு. ஐயோ சொல்லிட்டானே. என்ன சஞ்சீவ் சொல்ற? டெய்லர் கோயிலுக்கு வந்தாளா? ஆமாமா, அவளை காட்டதான் உங்களை கூப்பிடவே வந்தேன். அதுக்குள்ள அத்தை நெஞ்சு வலின்னு கத்திட்டாங்களா? அத்தையை காப்பாத்துற வேகத்துல அந்த விஷயத்தையே மறந்துட்டேன். ஆஹா, ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாளே. நாம வேணும்னே நெஞ்சு வலின்னு நடிச்சோன்னு நினைச்சுக்குவாளோ? என்ன பண்றது? நல்லவ மாதிரி நடிச்சு இவளை நம்ப வைப்போம். என்ன சொல்ற சஞ்சீவ்? அந்த பொண்ணு கோவில்ல இருந்துச்சா? எனக்கு தெரியாம போச்சே. அப்படி தெரிஞ்சிருந்தா நெஞ்சு வலி வந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லிருக்கவே மாட்டேன்.
இப்ப என்ன பண்றது? இனிமே திரும்பி போய் அந்த பொண்ணை பார்க்க முடியும்? கரெக்ட் சிந்தாமணி. கரெக்டா? நம்ம கோயில்ல இருந்து கிளம்பி ரொம்ப நேரம் ஆயிருக்காதே, இப்பதானே வந்தோம். அந்த பொண்ணு கோவில்ல தான் இருப்பா. நாம இப்ப போனா கண்டிப்பா பாத்திரலாம். என்ன இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க? நல்ல பேர் வாங்குறதா நினைச்சு ஓவர் ஆக்ட் பண்ணி நம்ம சொந்த காசுல நமக்கு நாமே சூனியம் வச்சுக்கிட்டோமே. இவங்கள கோவிலுக்கு போக விடாம தடுக்கணும். என்ன பண்றது? மறுபடியும் நெஞ்சு வலி வந்த மாதிரி நடிச்சிட வேண்டியதான். டேய் சஞ்சீவ், காரை கோயிலுக்கு திருப்பு. சரிம்மா. ஐயோ அம்மா, வலிக்குதே. ஏய் நிப்பாட்டு நிப்பாட்டு. என்னாச்சு அண்ணே? மறுபடியும் நெஞ்சு வலி வந்துடுச்சு அண்ணே. மறுபடியுமா? அத்தை, கேஸ் ட்ரபிளா இருக்க போகுது. கேஸ் ட்ரபிள் இல்லடா, உண்மையிலேயே நெஞ்சு வலின்னு தான்டா நினைக்கிறேன். ஐயோ அண்ணி அண்ணி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அண்ணி. என் உயிரை நீங்க தான் அண்ணி காப்பாத்தணும். இதுல தலைவலியா விட்டு விட்டு வர்றதுக்கு? நெஞ்சு வலிலாம் விட்டு விட்டு வராது, கேஸ் ட்ரபிள் தான். காத்த நல்லா உள்ள இழுத்து விடுங்க, எல்லாம் சரியாயிடும். படுத்துறானே. அம்மா, நம்ம கோயிலுக்கு போலாமா? டேய், நீ கொஞ்ச நேரம் லூஸ் டாக் விடாம இருடா. அண்ணி, நீங்க எதுவும் யோசிக்காதீங்க அண்ணி. நீங்க யோசிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் என் உயிருக்கு ஆபத்து அண்ணி. என் உயிரே உங்க கையில தானே இருக்கு. ஐயோ அம்மா, டைம் ஆகுதுமா. டெய்லர் கோயில் விட்டு போறாம்மா. அந்த பொண்ணு இன்னொரு தடவை கோயிலுக்கு வராமையா போயிட போறா அண்ணி. அன்னைக்கு பாத்துக்கலாம் அண்ணி. ஆனா என் உயிர் போனா திரும்பி வரவே வராது அண்ணி. அப்புறம் நீங்க என்ன பார்க்கவே முடியாது அண்ணி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சாகுற வயசா எனக்கு. சஞ்சீவ், ஹாஸ்பிடல் போ. அம்மா, என்னம்மா? சொல்றத கேளுடா. வலிக்குதே. அந்த பொண்ணை நான் பாக்குறத விட எனக்கு சிந்தாமணி உயிர் தான் முக்கியம். ஐயோ அண்ணி, போடா. டேய் வா, அவனை பார்த்துட்டு போயிடலாம். போலாம். நம்ம அண்ணனை ஜெயிலுக்கு அமிச்ச லாயர் அனுராதாவை காப்பாற்ற வந்தவன் அவன் தானே அது? ஆமாண்ணா. இவனை முதல்ல தூக்கணும்டா. சரிண்ணா. போயேண்டா, சொல்றேன்ல, போ. நில்லுங்க.